الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவருடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமென். மாஷாஅல்லாஹ், நம்ம தொடர்படியாக இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளை தொடர் வகுப்புகளாக படிச்சுட்டு வரோம். வரலாறுகள் மொத்தம் 4 பகுதிகளாக பிரித்து படிக்கிறோம். முதல் பகுதி அப்படிங்கிறது இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, மலக்குகள் எப்படி படைக்கப்பட்டாங்க, உயிர்கள் எப்படி படைக்கப்பட்டது, ஜின்கள் எப்படி படைக்கப்பட்டது, மனிதர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் படித்தோம். வரலாற்றினுடைய 2வது பகுதி அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. பழைய கால வரலாறு. அது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உண்டான வரலாறு. அல்லாஹ் தஆலா மொத்தம் 1,24,000 நபிமார்களை உலகத்திற்கு அனுப்பியதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்றாங்க. அதுல 25 நபிமார்களுடைய வரலாறுகள் குர்ஆனில் கூறப்பட்டது. அந்த 25 நபிமார்களுடைய வரலாறுகளை 4 பகுதிகளாக நம்ம பிரித்து படிச்சோம். ஒன்று ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இது ஒரு வரலாறு. இது ஆதி நபிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது 2ஆம் உலகம். அதாவது ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பரளயம் அவர்கள் காலத்தில் ஏற்படும். இந்த வெள்ளப்பரளயத்துக்கு பிறகு உலகம் திரும்ப புதுப்பிக்கப்படும். எல்லா வேதங்களும், எல்லா மத தலைவர்களும், எல்லா வேத நூல்களும் இதை சொல்லுது. மூன்றாவது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் தான் உலகத்தினுடைய முதல் தலைவர். அவர் தான் இந்த உலகத்தில் இன்னைக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான மதங்கள், அவங்களை மையப்படுத்தி தான் எல்லா விதமான மதங்களும் இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்குது. அது யூத இனமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ இனமாக இருக்கட்டும், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்பற்றிய இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும், எல்லாமே ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டுதான் செயல்படுது. அதன் அடிப்படையில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பனி இஸ்ரவேல் மக்களுடைய ஆதிக்கம் உலகத்தில் அதிகமானுச்சு. பனி இஸ்ரவேல் குறிப்பாக ஹஸரத் மூசா நபியை பின்பற்றிய மக்கள். அந்த மக்களை பற்றி ரொம்ப தெளிவா படிச்சோம். இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி ஆணுச்சு, என்ன படிச்சோம், எல்லாம் படிச்சது. அவங்கள்ல இருந்து ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 கட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம புரிஞ்சு கொள்ளும் போதுதான் இந்த உலகத்தில் உள்ள கலாச்சாரங்கள், மதங்கள், நாகரிகங்கள், சமயங்கள் எப்படி உண்டானப்பட்டுச்சு அப்படிங்கிறத, வேதங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு படிக்கக்கூடியதுல மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான முஸ்லிம்களுடைய 3வது மிக முக்கியமான ஒரு பிளேஸ். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு இடமாகத்தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் யூதர்களுடைய டெம்பிளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதை யார் கட்டினா? நான் முதல்ல சொல்லியிருக்கேன், நேற்று வரலாறுகள்ல படிக்கும் போது நான் சொன்னேன், ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதல் முறையாக அந்த மஸ்ஜிதை கட்டுறாங்க. மிகப்பெரிய மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிறது ஜின்கள் மூலமாக கட்டப்படுது. ராக் ஆஃப் டூம்னு சொல்லுவாங்க. the ராக் ஆஃப் டூம், பெரிய ஒரு பில்டிங், அது மேல ஒரு பெரிய தங்க கலர்ல ஒரு பெரிய ஒரு டூம் மாதிரி இருக்கும். அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா.
அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பின்புறத்துல ஒரு மிகப்பெரிய செவர் இருக்குது. அதுக்கு தான் அவங்க the third temple, rock of third temple சொல்றாங்க. மூன்றாவது கோயில், எங்களுடைய மூன்றாவது கோயில் அங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இன்னைக்கு உள்ள உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை மையப்புள்ளி. அதுதான் மையப்புள்ளி அந்த பிளேஸ் தான். யூதர்கள் என்ன விரும்பினாங்கன்னா, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் இனத்துல பிறப்பாங்க, இறுதி நபியாக என்னிடத்துல பிறப்பாங்க அப்படிங்கறத அவங்க விரும்பினாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவங்கள அரபு தேசத்துல ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததியில பிறக்க வச்சாங்க. இது மிக முக்கியமான ஒரு வரலாறு. இந்த வரலாறை புரியும் போதுதான் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். சரி, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி ரொம்ப சுருக்கமா பார்ப்போம், அதுக்கு பிறகு மற்ற வரலாறுகளை பார்ப்போம். மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிறது ஹஸரத் ஆதம் நபி காலத்திலிருந்தே அந்த இடம் ஒரு புனிதமான இடம் தான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே அது இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன கல்ல அங்க வச்சிருந்தாங்க. ஓகே, ஒரு கல் அங்க வைக்கப்பட்டுச்சு ஒரு அடையாளத்திற்காக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல் அங்கிட்ட வச்சிருந்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. இது பிசி 1800. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம், the children of Israel, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பக்கத்துல ஒரு பெரிய லேண்ட் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் ஜோதா. நான் சொன்னேன் உங்களுக்கு, ஜோதான்னு சொல்லி ஒரு இடம். அந்த ஜோதாங்கிற ஒரு நாட்டை அமைச்சது ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ரவேல், அந்த இஸ்ரேலுக்கும் ஜெருசலத்துக்கும் மேல் பகுதி, ஜெருசலம் மேல் பகுதியில இருக்கும், ஜோராய் கீழே பகுதியில் இருக்கும். இது மேற்கு, இது கிழக்கு, கீழே இருக்கும். ஓகே, இந்த பகுதியில் அமைக்கப்பட்ட அந்த ஒரு முதல் முறையாக ஒரு ஹோலி லேண்டாக கருதப்பட்டது ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. இது பிசி 1450. திரும்பி 1930 சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் the place where devoted and huge masjid அது கட்டப்பட்டுச்சு. யார் மூலமாக? ஹஜரத் சுலைமான் நபி மூலமாக மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்னு ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. இது 930 சுலைமான் நபி காலத்துல தான் மஸ்ஜித் முதல் டெம்பிள். அவங்க பாஷையில டெம்பிள், நம்ம பாஷையில மஸ்ஜித். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மஸ்ஜித் அட்டாக்டு 580 மஸ்ஜித் ஃபர்ஸ்ட் தடவை அழிக்கப்பட்டுச்சு. நம்ம முதல்ல படிச்சோம். அந்த பாரசீக மன்னர்கள் யூதர்களை கண்டிச்சு யூதர்களை அடிமைகளாக மாற்றி ஏனுங்கிறத நேற்று படிச்சோம். அவங்களுடைய அனாச்சாரங்கள், அழிச்சாட்டியங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததன் காரணமாக அவங்களுடைய மஸ்ஜித் என்ன செஞ்சு இடிக்கப்பட்டுச்சு. எப்ப? 580 இடிக்கப்பட்டுச்சு. திரும்பி 536 பிசில திரும்பி செகண்ட் தடவை டெம்பிள் கட்டப்பட்டுச்சு. இதான் உசைர் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம். உசைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் அவங்க தூங்கி எந்திரிச்சு அவங்க காலத்துல கட்டப்பட்டது. இரண்டாவது தடவை கட்டப்பட்டுச்சு. திரும்பி 536 செகண்ட் டெம்பிள் ஆஃப் த டூம் டாக் சொல்லுவாங்க. அவங்களுடைய கோவில் திரும்பி இடிக்கப்பட்டு திரும்பி கட்டப்பட்டுச்சு. திரும்பி அடுத்து 330 மிகப்பெரிய கிரீக்ஸினுடைய படையெடுப்பின் காரணமாக அந்த மக்கள் ஒடுக்கப்பட்டாங்க. திரும்பி அந்த மக்கள் ரோமுடைய படை வந்துருச்சு. கிரீக் அண்ட் ரோமுடைய படை உள்ள திரும்பி அந்த மக்களுடைய கோயிலை திரும்பி இடிச்சுட்டாங்க. திரும்பி ரொம்ப மோசமான முறையில தள்ளப்பட்டாங்க. அவங்க அடிமையாக்கப்பட்டாங்க. எல்லாருமே நாடு கடத்தப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. எல்லாம் மோசமான நிலையில ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பிசி 63 அந்த கோயில் திரும்பி கட்டப்படல. ஒரு சவர் மட்டும்தான் பாக்கி இருக்குது. சரி, அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மஸ்ஜித் எப்படி ஆனிச்சு? மஸ்ஜிதுல் அக்ஸா அது எப்படி இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்குது. ஆரம்பத்துல இடிக்கப்பட்டுச்சு, அதுவும் இடிக்கப்பட்டு செஞ்சிச்சு. ஆனா அதனுடைய ஒரு பகுதிகள் வச்சு 638 ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்துல அது திரும்பி புதுப்பிக்கப்பட்டுச்சு. அது கைப்பற்றப்பட்டுச்சு. 638 அது திரும்ப ரோம்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டுச்சு. யார் மூலமாக? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்துல. இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு ஒரு வாக்குறுதி. இந்த மஸ்ஜித் முஸ்லிம்களால் கைப்பற்றப்படும் ஒரு வாக்குறுதி. அது 638 அது பின்னாடி சொல்லுவேன். 638 உமர் ரலியல்லாஹு காலத்துல அந்த மஸ்ஜித் திரும்பி கைப்பற்றப்பட்டு அந்த மஸ்ஜித் திரும்பி சீரமைக்கப்பட்டு அது எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு. அப்பல இருந்து இப்ப வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்பி நம்ம கைவிட்டு போடுச்சு. அப்புறம் திரும்பி சலாஹுதீன் அய்யூபி காலத்துல திரும்பி கைப்பற்றப்பட்டுச்சு. அதுல இருந்து இன்ன வரைக்கும் அது நம்ம கையில தான் இருந்துச்சு. 1947 வரைக்கும். 47க்கு பிறகு 45க்கு பிறகு இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடங்கிறதுனால அந்த இடத்துக்குள்ள போறது வைக்கிறது உள்ளவரையும் போகலாம். ஆனா இந்த பகுதிகள் தடுக்கப்பட்டோம்.
தடுக்கப்பட்டோம். ஓகே, இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பனி இஸ்ரவேல் மக்கள் இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி தன் நாடை அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. தனக்குன்னு ஒரு நாடு உருவாக்குனாங்க. அந்த நாடை சுற்றி பெரிய செவறுகளை ஏற்றிட்டாங்க, பெரும் செவறுகள். இது மாதிரி கிட்டத்தட்ட 10-15 அடி பெரிய செவறு. அங்கிட்டு இருந்து இங்கிட்டு உள்ளது தெரியாது, இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு தெரியாது. உலகத்திலேயே நாடு சுற்றி ஒரு செவர் எழுப்பிய ஒரே கண்ட்ரி இஸ்ரேல் மட்டும்தான். இன்னைக்கும் அப்படி அந்த நாடு அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அவங்க அதை கொண்டாடுறாங்க, எங்களுக்குரியது, அது அந்த பகுதி எங்களுக்குரியதுன்னு சொல்றாங்க. முஸ்லிம்கள் எங்களுக்குரியதுன்னு சொல்றாங்க. கிறிஸ்துவர்கள் இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் பிறந்தாரு, அது எங்களுக்குரியதுன்னு சொல்றாங்க. 3 மதங்களும் சேர்ந்து அந்த இடத்தை ஆக்குபை பண்றது, அந்த இடத்தை எங்களுக்குரியதுன்னு சொல்றதுனால அந்த இடம் இன்னைக்கு தடை செய்யப்பட்ட இடம். உள்ள போக முடியாது யாருமே, அந்த மெயின் பிளேஸ்க்குள்ள போக முடியாது. சுத்தி உள்ள இடத்தை பார்க்கலாம், பண்ணலாம், வெளி சுத்தலாம். ஆனா அந்த டூம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கல்ல, அந்த பகுதிக்குள்ள வர்றது ஒரு கடினமான விஷயமாக இன்னைக்கு கருதப்படுது. சரி, பிசி 63 ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஓகே, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மைத்துனி மகள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள என்ன செய்யறாங்க, நல்ல முறையில பாதுகாத்து வளர்க்குறாங்க. கடைசியில அவங்க அந்த பகுதிகளில் அந்த பைத்துல் முகத்தஸினுடைய ஒரு பகுதியில அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. கடைசியில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு குழந்தை, கன்னியாக ஒரு குழந்தையை கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கிருந்து பிறந்தாங்க. இதை பத்தி குர்ஆன் மிக தீவிரமா தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எந்த விதமான ஆண் துணையும் இல்லாம, எந்த விதமான ஆண் தீண்டுதலும் இல்லாம பரிசுத்தமான முறையில அடிப்படையில ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையாக தரிச்சு அவங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்பன்னா ஏடி பிசி 3 சொல்றாங்க, சில பேர் பிசி 3 சொல்றாங்க, சில பேர் பிசி 2 சொல்றாங்க, சில இமாம்கள் பிசி 1ங்கிறாங்க, 1 அப்படிங்கிறாங்க. பிசி 1ன்னா அதுக்கப்புறம் ஏடி தான். 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்ததாக வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 33 வருஷம் என்ன செஞ்சாங்க இந்த உலகத்துல அவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்குது. அது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இறுதி தூதராக அவங்களுடைய பார்வைக்கு யகூதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, எங்க கூட பிறந்த ஒரு மனிதர் பிறப்பாரு, அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போல சுலைமான் நபியை போல ஒரு பெரிய வீரனாக இருப்பாரு, எங்களுக்கெல்லாம் அரசனாக மாறுவாரு, எகிப்தை கைப்பற்றுவாரு, ரோம கைப்பற்றுவாரு, கிரீக்க கைப்பற்றுவாரு, திரும்பி இந்த உலகத்துல நாங்க ஒரு மிகச்சிறந்த மன்னர்களாக மாறுவோம் அப்படின்னு அந்த மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தாங்க. அப்படி அந்த மக்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த யகூதி மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தாங்க. ஆனா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாதுவான ரொம்ப அமைதியான ஒரு நபராக இருந்தார். அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த யகூதியின மக்களை வன்மையாக கண்டிச்சாங்க. நீங்க தௌராத்தை மாத்தி அமைச்சிட்டீங்க, கோயில்களுக்குள்ள வியாபாரம் செய்றீங்க, விபச்சாரங்கள் செய்றீங்க, ஏழைகளை மதிக்க மாட்டேங்கிறீங்க, வட்டி வாங்குறீங்க, வரி வசூல் செய்றீங்க, சின்சீருடைய கறியை சாப்பிடுறீங்க, உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, இறைவன் உங்களை தண்டிப்பான் அப்படின்னு அந்த மதத்தினுடைய தலைவர்களுக்கு எதிராக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வந்தவர் எங்களுக்கு சாதகமா இருப்பாரு, ஒரு பெரிய ஒரு அரசரா இருப்பாரு, எங்களை எல்லாம் ஆட்சி செய்வாரு, இந்த ரோமுடைய மக்கள், கிரீக்குடைய மக்கள், பாரசீக மக்கள் எங்களுடைய டெம்பிள்ஸை இடிச்சதற்கு பகரமாக நாங்க படிக்குப்படி வாங்குவோம், எங்களுக்கு ஒரு மசீஹ் வருவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள். யாரு? யகூதியின மக்கள். ஆனா வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, மக்களுக்கு மத்தியில ரெவல்யூஷன், பெரிய புரட்சி ஏற்படுத்திட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய புரட்சி ஏற்படுத்தினார். என்ன புரட்சி? நீங்க தப்பு செய்றீங்க, வரி வசூல் செய்றீங்க, ஏழைகள் பிடிக்க தின்றீங்க, அதுவும் குறிப்பாக ராபியாக்கள், நீங்க விபச்சாரம் செய்றீங்க, கோயில்களுக்குள்ள என்ன செய்றீங்க, ஆடு மாடுகளை வச்சு விற்கக்கூடியவங்களாக. எந்த அளவுக்கு அந்த மக்கள், அந்த ராபிக்கள் இருப்பாங்கன்னா, வெளியிருந்து ஒரு ஏழை வந்தாங்கன்னா, நியாயம் கேட்டு வந்தாங்கன்னா, ஏழைக்கு நியாயம் செய்ய மாட்டாங்க. பணக்காரர்களுக்கு ரொம்ப அடிபணிந்து நடந்து கொள்வாங்க. காசு பணம் கொடுத்துட்டா என்ன வேணாலும் சொல்லுவாங்க, கிதாபை மாத்துவாங்க, மாத்தி எழுதுவாங்க, மாத்தி பேசுவாங்க, இறைவன் சொல்றதையே மாத்தி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அந்த மக்கள் இருந்தாங்க. இதை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வன்மையாக, சும்மா சாதாரணமாலாம் இல்ல, ரொம்ப வேகமாக எதிர்த்தாங்க. எதிர்த்ததின் காரணமாக அவர்கள் மீது பழி சுமத்தினாங்க. எப்படி பழி சுமத்தினாங்கன்னா, இவர் நாட்டுல கிளர்ச்சி ஏற்படுத்துறாரு, அவரு இவங்களுக்கு எதிராக சொல்றாரு, நீங்க ஏழைகளை ஆதரிக்கணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்,
வரி வசூல் செய்து மக்களை மோசடி செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து. ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அங்க உள்ள தலைவர்கள், ராபிக்கள், அங்க இருக்கக்கூடிய வேதம் படித்தவர்கள் எல்லாம், ஆஹா இவரு நம்முடைய சுக வாழ்க்கைய பாதிக்க நினைக்கிறாரு, இந்த சுக வாழ்க்கை எல்லாம் மிஸ் ஆயிரும், மக்களை ஏமாத்தி பொழைச்சிட்டு இருந்தாங்க அவங்க, அதை வந்து இவர் தடுக்க நினைக்கிறாருன்னு சொல்லி இவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. என்ன குற்றச்சாட்டு? இவர் வந்து ரோமுக்கு எதிராக கிளர்ச்சி பண்றாரு, ரோமுடைய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி பண்றாருன்னு சொல்லி பெரிய ஒரு நிலையை உருவாக்கி அவரை, அந்த மன்னரை, அந்த ரோமுடைய அரசரை தண்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவரை என்ன செஞ்சாரு, சிலுவையில் அறையணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மன்னரே என்ன பண்ணாரு, ஒரு தடவை இவர் எந்த தவறும் செய்யவில்லையே, இவருக்கே நம்ம சிலுவையில அறைய கொடுக்கணும்னு சொல்லி கடைசியில வேற வழி இல்லாம உங்க மத குருமார்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன்னு அவங்கள்ட்ட விட்டார். அந்த மத குருமார்கள், தௌராத்தை படித்த மத குருமார்கள்லாம் மக்களுக்கு முன்னாடி அவருக்கு சிலுவையுடைய தண்டனையை கொடுத்தார். சிலுவையில் இவர் அறையணும், இவர் இருந்தா நம்முடைய மதத்தை உடைக்கிறது இல்லை, இவரு ஒரு புதிய சித்தாந்தத்தை சொல்றாரு, நாம எதிர்பார்த்தது வேற, இவர் சொல்றது வேற, நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், அதனால நாங்க என்ன செய்யறோம், இவரை நாங்க வந்து வன்மையா கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சாங்களோ, தூக்கில போட்டாங்களோ, அதே போல இவரையும் சிலுவையில அறையும்படி என்ன செஞ்சாங்க, கட்டளையிட்டாங்க. அதை அறையும்படி கட்டளையிடும் போது இவரை தேடி எல்லா மக்கள் வரும்போது, அந்த மக்கள் எல்லாம் தேடி வரும்போது அல்லாஹ் தஆலா இவரை காட்டி கொடுத்த ஒரு சிப்பாய்க்கு இவருடைய உருவத்தை அல்லாஹ் கொடுத்து இவரை வானதவத்துக்கு உயர்ந்ததாக அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்றான். இவர் சிலுவையில் அறையப்படவில்லை, அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. எப்படி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வானதவத்துக்கு உயர்த்தப்பட்டாங்களோ அதே போல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானதவத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. சரி, உயர்த்தப்பட்ட பிறகு அவர் மீது உண்டான கருசனை, சிலுவையில் அரைஞ்ச பிறகு மக்களுடைய பார்வையில் சிலுவையில் அரைஞ்சிட்டு அறையப்பட்டார் அவர். எல்லாரும் என்ன பண்றா, கருசனை உண்டாயிருச்சு. அவர் சொல்லக்கூடிய சித்தாந்தங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ரோம் முழுக்க, இத்தாலி முழுக்க, கிரீஸ் முழுக்க இவருடைய பேச்சு வெளியானுச்சு. ஓரிரு கடவுள், ஒரே கடவுள், இந்த யகூதியின மக்கள் தவறு செய்யறாங்க, தௌராத்தை மோசடி செய்யறாங்க அப்படிங்கிற இந்த வார்த்தை, இவர் சொல்லக்கூடிய வார்த்தை உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சு. இவர் நண்பர்கள் மூலமாக, இவர்களை பின்பற்றிய சில நல்ல சஹாபாக்கள் மூலமாக, நல்ல தோழர்கள் மூலமாக பரவ ஆரம்பிச்சு. இவரை பின்பற்றிய தோழர்கள் இருந்தாங்க, அவங்க லூக்கா, அப்புறம் ஜாலு, நிறைய பேர் இருக்காங்க. இவர் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க இவரை பத்தி பேசக்கூடியவங்க. பவுல், இவங்கெல்லாம் போய் என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட போய் தௌராத்தை பத்தியும் யகூதியின மக்களை பத்தியும் தவறான சிந்தனைகளை, சித்தாந்தங்களை வெளிப்படுத்தினாங்க. அன்புதான் உலகத்தில் ஆகச் சிறந்தது, அன்புதான் சிறந்தது, அனைவரையும் அரவணைத்து வாழணுங்கிற பேச ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. இது நடக்குது. இது நடக்கிறதுக்குள்ள இந்த யூதயின மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, ஆஹா இவரை நம்ம கொலை செய்துட்டோம், இவரை நம்ம அவங்க பார்வைக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றோம், நான் அவங்களை சிலுவையில் அறையப்பட்டதே நான் அவர்களை பரிசுத்தமாக மேல உயர்த்திட்டேன்னு சொல்றோம். ஓகே, அவர் திரும்ப வந்து 3 நாளுக்கு பிறகு வரலாம் இல்ல அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் மிக தெளிவா சொல்லுது எல்லாத்தையுமே. ஆனா அந்த யூதயின மக்கள் அவரை தெய்வமாக மாத்தினாங்க. பவுல், 2ஆம் பவுல்னு ஒரு ஆள் வந்தார். இந்த 2ஆம் பவுல் என்ன செஞ்சாரு, எனக்கு ஈசா நபி கனவுல வந்தாரு, நான் தான் ஆதிகமா பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் தான் இறைவனாக இருக்கிறேன் என்று வந்து பேசினாரு. அவருடைய மதத்தை உலகம் முழுக்க எடுத்து வைக்க சொன்னாரு. மற்றவர்களுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டு, இப்படி பல கருத்துக்களை அந்த பவுலுங்கிறவன் சொல்லி, அவன் வந்து அவன் ஒரு யூதன் இப்படி சொல்லி கிறிஸ்துவ மதத்தை உண்டாக்குறதுக்கு காரணமாக அவன் மாறினான். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். மிக முக்கியமான டாவின்சி கோடு, இந்த லியோனார்டோ டாவின்சின்னு ஒரு புத்தகம் இருக்கு. லியோனார்டோ டாவின்சிங்கிற ஒரு எழுத்தாளர், ஒரு 1500 வாழ்ந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, டாவின்சி கோட் அப்படின்னு. அந்த புத்தகத்துல இதை பத்தி எல்லாம் எழுதுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒருபோதும் கடவுள் கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு இறை தூதர் தான் அப்படிங்கறத அந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுது. ஆனா இன்னைக்கு உலக லெவல்ல அதை நம்ம யாராலும் மறுக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டுச்சு. கத்தோலிக் சர்ச், கத்தோலிக்குங்கிற ஒரு அமைப்பு உண்டாக்கப்பட்டு நிறைய அமைப்புகள் அவங்களுக்குள்ள இருக்கு. புரோட்டஸ்டன்ட், கத்தோலிக், பெந்தகோஸ்து, ஹல்லேலூயா, நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, முக்கடவுள் கொள்கையை கொண்டு வந்தாங்க. ட்ரினிட்டி அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வந்தாங்க. ட்ரினிட்டினா அத்தாவும் கடவுள், அம்மாவும் கடவுள், மகனும் கடவுள், 3 பேரும் சேர்ந்து கடவுள். அதான் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொள்கையெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. எப்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டு 200 வருஷம் கழிச்சுதான் கிறிஸ்துவ மதம் உண்டாக்கப்பட்டுச்சு. 200 வருஷம் கழிச்சு கிறிஸ்துவ மதம்.
அதுவரையில் கிறிஸ்துவ மதம் உண்டாக்கப்படல. சரி, கிறிஸ்துவ மதம் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு, எதை மையப்படுத்தி உண்டாக்கப்பட்டுச்சுன்னா, நான் முன்னாடி சொன்ன ரோம்ல ஒரு மதம் இருந்துச்சு, பேகன் இனத்தவர்கள், பேகன்ஸ். அந்த பேகன்ஸ் தான் அந்த உடைய எல்லா பேகன்ஸுடைய, பேகன்ஸ்னே வந்து ஜின்ன வணங்குறது தான், பேகன்ஸே வந்து ஜின்னுல வணங்கக்கூடியது தான். அந்த இனத்துடைய சிந்தனைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, கிறிஸ்துவ மதத்தினுடைய எல்லாத்தையும் அமைச்சாங்க. கிறிஸ்துமஸ் வந்து டிசம்பர் 25, யார் சொன்னா தெரியாது. அந்த மதம் எப்படி உருவானுச்சு, யார் சொன்னா தெரியாது. அந்த வேதங்கள் யார் மூலமா வந்துச்சு, இது யார் எழுதி கொண்டு வந்தா தெரியாது. எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த மதம் உலகத்துல அதிக மக்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கு. ஆனா பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உலகத்துல அதிக பேர் பின்பற்றக்கூடிய மதம் கிறிஸ்துவ மதம். ஆனா உலகத்துல அதிக பேர் படிக்கக்கூடிய புத்தகம் குர்ஆன். உலகத்துல ஒரு வேத நூல் டெய்லி படிக்கப்படுது, தினந்தோறும் படிக்கப்படுது. சில சமூகத்தால் அது வந்து பாதுகாக்கப்படுது, மரணம் செய்யப்படுதுன்னா உலகத்திலேயே குர்ஆன் மட்டும்தான். அது ரொம்ப ஆச்சரியமானது. குர்ஆன் உண்மைங்கிறதுக்கு பெரிய அடையாளம். ஒருவேளை உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களையும் கடல்ல தூக்கி போட்டுருவோம், அது பைபிளா இருக்கட்டும், தௌராத்தா இருக்கட்டும், ரிக்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் கடல்ல போட்டுருவோம், குர்ஆனையும் போட்டுருவோம். ஆனா அடுத்த ஒரு மணி நேரத்துல குர்ஆன், ஒரு நாள்ல குர்ஆன் புத்தக வடிவத்தில் ஒன்று சேர்க்கப்படும். உலகத்தில் உள்ள எந்த வேதங்களும் ஒன்று சேர்க்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ், நாம் தான் அதை இறக்கி வைத்தோம், நாம் தான் அதை பாதுகாக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அப்ப கிறிஸ்துவ மதம் எப்படி உண்டானுச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான. சரி, இப்ப ஜெருசலத்தினுடைய வரலாறை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து டைட்டூஸ் அப்படின்னு ஒருத்தவர், இவன் வந்து ஒரு ஜூஸனுடைய அந்த 2வது கோயில் கட்டப்பட்டுச்சுல, அதனுடைய சில துணுக்குகள் இருந்துச்சு, அதை இவன் வந்து இடிச்சுட்டான். அவன் என்ன செஞ்சுட்டான், வந்து அவன் டெமாலிஷ் பண்ணிட்டான். எலியா, அந்த ஜெருசலத்துக்கு பேர் வந்து எலியா அப்படின்னு மாட்டினான். இவன் வந்து ரோம்ல இருந்து வந்து திரும்பி சண்டை போட்டு அந்த மஸ்ஜித, அந்த டெம்பிளை இடிச்சு திரும்பி எலியான்னு ஒரு பகுதியை உருவாக்கினான். அப்புறம் 324 AD அந்த எலியா என்ன செஞ்சிச்சு, ஒரு சர்ச்சாக மாற்றப்பட்டுச்சு. கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அந்த ஏலியா அப்படிங்கிறது ஒரு சர்ச்சாக, பெரிய சர்ச்சாக மாற்றப்பட்டு அது கிறிஸ்துவ மக்களால் கொண்டாடப்பட்டுச்சு. கிறிஸ்துவ மக்கள் முதல்ல யூத கையில இருந்துச்சு, அப்புறம் அழிக்கப்பட்டுச்சு, திரும்பி கட்டப்பட்டுச்சு, திரும்பி அடிக்கப்பட்டுச்சு, திரும்பி சர்ச்சை மையப்படுத்தி சர்ச்சா மாறிடுச்சு. எப்ப, இது வந்து 324 கிறிஸ்துவ மதம் உண்டான பிறகு. திரும்பி அதுக்கடுத்து 638 அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவங்க அந்த சிட்டிய கையில் எடுக்கிறாங்க. அந்த சிட்டி என்ன செய்யறாங்க, கைப்பற்றி மாஷா அல்லாஹ் திரும்பி மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிற அடிப்படை திரும்பி அந்த மஸ்ஜித் என்ன செய்யறாங்க, உருவாக்குறாங்க. இது வந்து 638 முதல் முறையாக முஸ்லிம்கள் திரும்ப அதை கைப்பற்றி மஸ்ஜிதுல் அக்ஸாவை சீரமைச்சு ஒரு மையப்படுத்தி நகர்த்தினாங்க. அந்த இடத்துல தொழுகை சொன்னாங்க. ஒரு மஸ்ஜித் அக்ஸாவுக்கு முன்னாடி ஒரு தொழுகை, கிறிஸ்துவர்கள் தான் அதை ஆட்சி செஞ்சாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மத்த கோயிலையோ சர்ச்சையோ எதையுமே இடிக்காம இவங்க நம்முடைய மஸ்ஜிதை மட்டும் புறணம் வச்சாங்க, டெவலப் பண்ணாங்க. மக்கள் சொன்னாங்க, இங்க நின்று தொழுங்க அப்படின்னு சொன்னாங்க வெளியில ஒரு பகுதியில. அப்ப தொழுக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் தொழுதுட்டேன்னு சொன்னா பின்னால வரக்கூடிய மக்கள் இது உமர் ரலியல்லாஹு தொழுத இடம் அப்படின்னு சொல்லி உங்க சர்ச்சை இடிச்சிருவாங்க, அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணியமான முறையில சர்ச்சையும் பாதுகாத்தாங்க, அவங்க டெம்பிளையும் பாதுகாத்தாங்க, இவங்களையும் பாதுகாத்தாங்க, நம்முடைய மஸ்ஜிதையும் பாதுகாத்தாங்க. திரும்பி அதுக்கு பிறகு வந்து 688 அப்துல் மாலிக் இப்னு மர்வான் அங்க வந்து ஒரு டூம் ராக் அவர் தான் உருவாக்குனார், இஸ்லாமிக் மாஸ்டர் பீஸ். இப்ப இருக்குல்ல அந்த டூம் மேல அப்படி உருண்டையா, நீங்க மஸ்ஜித் அக்ஸா பார்த்தீங்கன்னா ஒரு படம் தெரியும். அந்த படத்தை, அந்த டூமை முதல் முறையா கட்டி, அந்த மஸ்ஜிதுக்கு மேல அந்த டூமை கட்டி, இதான் மஸ்ஜிதினுடைய அக்ஸாவுடைய அடையாளம் அப்படின்னு உருவாக்குனது யாருன்னா மாலிக் இப்னு மர்வான். அவர் தான் என்ன செஞ்சார், முதல் முறையா 688 அந்த டூமை உருவாக்குனார். சரி, திரும்ப அடுத்து 1999 குருசிஃபைட் சிலுவை யுத்தம் உண்டானுச்சு உலகத்துல. சிலுவை யுத்தம் பின்னாடி இந்த வரலாறுகள் பின்னாடி நம்ம படிப்போம், சிலுவை யுத்தம்னா என்னங்கிறத பின்னாடி படிப்போம். சுருக்கமா சொல்றேன், சிலுவை யுத்தம் அப்படின்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக உலகத்தினுடைய எல்லா கிறிஸ்துவர்களும் ஒன்று சேர்ந்து, எல்லா சர்ச்சுகளும் ஒன்று சேர்ந்து, எல்லா போப்புகளும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இஸ்லாமிய சமூகத்தை வேறுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 9 சிலுவை யுத்தம் நடந்துச்சு உலகத்துல, 9 சிலுவை யுத்தம்.
எல்லா கிறிஸ்துவ மிஷனரிஸ் ஒன்னு சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்க்கிறது. அப்படி எதிர்த்து அப்படி கைப்பற்றிட்டாங்க, ஜெருசலத்தை கைப்பற்றினாங்க. ஜெருசலம் எங்களுடைய புனிதமான இடம், அதை நாங்க ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி 1019 ஜெருசலம் திரும்ப என்ன செஞ்சிருச்சு, கைப்பற்றப்பட்டுச்சு. ஓகேவா? இது 1099. திரும்ப 1099க்கு பிறகு 1187 1187 அப்படிங்கிறதுல சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஆளி, ஒரு பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய ஒரு படை தளபதி. அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது வரலாறு சொல்லுவாங்க. அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க ஊர்ல ஒரு தைக்கக்கூடியவர், பள்ளிவாசல்களுக்கு மேட் தயாரிக்கிறவர், முசல்லா தயாரிக்கக்கூடியவர். அவர் ஒரு முசல்லா தயாரிக்கிறார், அழகான முசல்லா தயாரிக்கிறார். சலாஹுதீன் அய்யூபி சின்ன குழந்தை, 10 வயசு 12 வயசு குழந்தை. அந்த மேட் ரொம்ப அழகா இருந்தவங்க எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, அந்த மேட்டை எனக்கு கொடுங்க, எங்க மஸ்ஜிதுக்கு கொடுங்க, எங்க வீட்டுக்கு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவர் தரமாட்டேன், இந்த மேட்டு நான் ஒரு புனிதமான காரியத்துக்கு நான் செய்யறேன், புனிதமான காரியத்துக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சின்ன வயசு அவங்களுக்கு, எல்லாரும் கேட்டு தரல. சலாஹுதீன் அய்யூபி கேட்கிறாரு, எல்லாத்துக்குமே நீங்க தரலையே, இந்த மேட்டை எதுக்கு செஞ்சீங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அந்த தக்கிறவர் சொன்னாரு, இந்த மேட்டை நான் ஜெருசலத்துக்கு, பலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவுடைய தொழுகையுடைய இடத்துல விரிக்கிறதுக்காக நான் தயார் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் உங்களுடைய மேட்டை எனக்கு கொடுங்க, நான் அதை வாங்கிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் பெரிய பிள்ளை ஆகி நான் அந்த மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டு இந்த மேட்டை போய் நாங்க விரிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சிறு குழந்தை, 10 வயசு 9-10 வயசு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் 60 வருஷம், 55, 60, 66 வருஷத்துக்கு பிறகு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த இடத்துல போய் தன்னுடைய அந்த வெற்றி கொண்டு 1187 வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. சலாஹுதீன் அய்யூபி மூலமாக அந்த முசல்லா அங்க போடப்பட்டு தொழுகப்பட்டதாக வரலாறுகள் சொல்லு. இது 1187. அதுக்கு பிறகு 1517 ஒட்டமன் எம்பையருடைய ஆட்சி அதிகாரம், உஸ்மானியருடைய ஆட்சி. அந்த காலத்திலையும் அந்த இடம் மிக முக்கியமாக கருதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1897 ஜியோனிஸ்ட்னா யாரு, யூதர்கள்னா யாரு, இதுல மிக முக்கியமானது. யூதர்கள் 3 வகையா இருக்கிறாங்க. நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு வகையான யூதர்கள் என்ன சொல்றாங்க, இஸ்லாம் உண்மைதான், கிறிஸ்துவம் உண்மைதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்மைதான், எங்கள் கடவுளும் அரபு மக்கள் கடவுளும் ஒண்ணுதான், அல்லாஹ் தான், எங்களுக்கும் ஒரே கடவுள் இலாஹ் தான், அவங்க கடவுளும் அல்லாஹ் தான். ஆனா நாங்க மூசா நபியை பின்பற்றோம், அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய யூதர்களும் இருக்கிறாங்க. இன்னொரு வகையான யூதர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க ஒரே கடவுள், நாங்க அவங்களை ஏற்றுக்கொள்றோம், நான் அவங்களோட இணைந்து வாழுவோம், நான் அவங்களோட சேர்ந்து வாழ்வோம், அரபு மக்களோட சேர்ந்து வாழ்ந்த ரெடி, எங்க ப்ராஃபட் மூசா அலைஹிஸ்ஸலாம் நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இந்த 3வது இருக்கிறவங்க தான் ஜியோனிஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க ஒருபோதும் ஈசாவை ஏத்துக்க மாட்டோம், அவர் மனிதரே கிடையாது. முதல்ல அவர் ஒரு ப்ராஃபட்டே இல்லைன்னு சொல்றாங்க. 2வது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்தும் பைபிள்ல இருந்தும் தௌராத்துல இருந்து காப்பி அடிக்கப்பட்டு எழுதப்பட்டது. குர்ஆன் என்பது காப்பி ஆஃப் தௌராத் அண்ட் பைபிள், அதிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான், அவருக்கெல்லாம் எதுவும் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் ஜியோனிஸ்ட். அந்த ஜியோனிஸ்ட் தான் என்ன செய்யறாங்க, 1897 ஒட்டமன் எம்பையரோட 2வது ஹமீத், முகமது ஹமீத் 2வது, அவர்கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு பலஸ்தீனத்துல ஒரு இடம் கொடுங்க, அந்த பலஸ்தீனத்தை எங்களுக்கு வித்துருங்க, நாங்க காசு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கிறார். அவர் ஒத்துக்கல, நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 1916 முதலாம் உலக யுத்தம் நடக்குது. 1900 யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல மோசமான 1914 யுத்தம், மிக மோசமான தோல்வி, ஒட்டமன் எம்பையருக்கு தோல்வி அடைகிறாங்க. இந்த யுத்தத்தை கொண்டு வந்ததே ஜியோனிஸ்ட் தான். யுத்தங்கள் முதலாம் உலக யுத்தம் நடந்துச்சு. இந்த முதலாம் உலக யுத்தம் நடந்ததுக்கு காரணமே அந்த யூதர்கள் தான், ஜியோனிஸ்ட் தான். அந்த யுத்தத்தின் காரணமாக ஒரு ட்ரீட்டி, ஒரு உடன்படிக்கை வருது. அந்த ட்ரீட்டிக்கு பேரு ஸ்கைஸ் பைகாட் ட்ரீட்டின்னு சொல்லி ஒரு ட்ரீட் வருது. அதாவது ஒட்டமன் எம்பையர் அந்த மஸ்ஜித் ஜெருசலத்தை யூதர்கள் கையில கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விதி வருது. அப்பையும் ஒட்டமன் எம்பையர் ஒத்துக்கல, இல்ல நாங்க முடியாதுன்னு சொல்றாங்க.
திரும்பி இரண்டாவது உலக யுத்தம் நடக்குது. திரும்பி இரண்டாவது உலக யுத்தம். இந்த இரண்டாவது உலக யுத்தத்துக்கு முன்னாடி 1920 ஒரு அனுமதி வாங்குறாங்க. தோத்து போனதுனால கிலாபத் தோத்து போச்சு. 1920 கிலாபத் உடைக்கப்பட்டுச்சு. 1914 இருந்து 19 வரைக்கும் முதலாவது உலக யுத்தம் நடக்குது. இந்த முதலாவது உலக யுத்தத்துக்கு பிறகு இந்த ஜெருசலத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை, இந்த பலஸ்தீன பகுதியை முதல் முறையாக இந்த மோசமான யூதர்கள் அங்க வர்றாங்க. எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க தங்குறதுக்கு, நாங்க தங்கிக்கிறோம், எங்களுக்கு நாடெல்லாம் தேவையில்லை, தங்கி செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. செட்டில்மெண்ட் உலகமே அந்த முதலாம் உலக யுத்தத்துக்கு பிறகு யூதர்களை வெறுக்கும் போது இவங்க என்ன செய்யறாங்க, பலஸ்தீன மக்கள் அவங்களை ஆதரிக்கிறாங்க. ஆதரிச்சு வாங்க எங்க ஊர்ல தங்கி, இது இந்த பகுதி உங்களுக்கும் ஒரு பகுதி இருக்குது வச்சுக்கங்க அப்படின்னு பெருந்தன்மையாக அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க 1920. ஆனா திரும்பி இரண்டாம் உலக யுத்தம் நடக்குது 1939 இருந்து 44 வரைக்கும். 1939 இருந்து 44 வரைக்கும் இரண்டாம் உலக யுத்தம். அந்த இரண்டாம் உலக யுத்தத்திலையும் ஒட்டமன்ன பேர் தோத்து போறாங்க, கிலாபத் தோத்து போகுது. தோத்து போன பிறகு 1945 ஐநா சபை உருவாக்கப்படுது. ஐநா சபை உருவாக்கப்பட்ட உடனே முதல்ல செய்யப்பட்ட விஷயம், இந்த யூத மக்களுக்கு ஒரு நாடு கொடுக்கப்படுது. அந்த நாடுக்கு பேர் தான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இது 1945. அதுக்கு பிறகு 1970 மிகப்பெரிய யுத்தம் நடக்குது. அரபுகளுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் பக்கத்தில் உள்ள அரபு நாடுகளுக்கு மத்தியில் பெரிய யுத்தம் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சுருக்கமா பேசிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது பகுதிக்கு வந்துட்டோம். வரலாற்றுடைய மூன்றாவது பகுதி அதுதான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகு அதுக்கப்புறம் 1600 வரைக்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலஃபாய் ராஷிதீன், அதுக்கப்புறம் உமையாக்கள், அப்புறம் அப்பாசியாக்கள், அதுக்கப்புறம் ஒஸ்மானியாக்கள், அதுக்கப்புறம் முகல் எம்பையர்ஸ், இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, 1600 வருஷம் இந்த உலகத்தை நம்ம எப்படி ஒரு வலிமையான சமூகமா வச்சிருந்தோம் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைல இருந்து படிப்போம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد مبارك وسلم عليه. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.